திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டில் தக்காளி விலை கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாயவன் வழங்கிட கேட்கலாம். மாயவன் வணக்கம். தற்போது தக்காளி விலை மாற்றத்திற்கான காரணம் என்ன? பொதுமக்கள், வியாபாரிகள், குறிப்பாக இல்லத்தரசிகள் இந்த விலை உயர்வு தொடர்பாக என்ன கூறுகின்றனர்? வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காந்தி காய்கறி சந்தையானது தென் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற சந்தையாகும். இந்த சந்தைக்கு ஒட்டன்சத்திரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பெரியகோட்டை, தேவத்தூர், கள்ளிமந்தயம், அம்பிளிக்கை, இடையகோட்டை, விருப்பாச்சி, வடகாடு மலை கிராமம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து விவசாயிகளால் விளைவிக்கப்படும் தக்காளிகள் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டுக்கு விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டு இங்கிருந்து வியாபாரிகள் மூலம் ஏலம் விடப்பட்டு வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஒட்டன்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டில் கடந்த சில நாட்களாக தக்காளியின் வரத்து அதிகரித்து காணப்பட்டதால் கடந்த வாரத்தில் 1 கிலோ தக்காளியின் விலை சில்லறை விற்பனையில் 25 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை குறைந்து விற்பனையானது. தற்போது மார்க்கெட்டிற்கு வெளி மாவட்டங்கள் மற்றும் பெங்களூரில் இருந்து வரும் தக்காளியின் வரத்து முற்றிலுமாக குறைந்துள்ளதாலும் தக்காளியின் விலை உயர தொடங்கியுள்ளது. மேலும் சபரிமலை ஐயப்பன் சீசன் மற்றும் ஆன்மீக விசேஷ நாட்கள் இருப்பதால் தக்காளியின் தேவை அதிக அளவில் உள்ளது. இதன் காரணமாகவே ஒட்டன்சத்திரம் தக்காளி மார்க்கெட்டில் நடைபெற்ற தக்காளி ஏலத்தில் 14 கிலோ கொண்ட தக்காளி பெட்டியின் விலை 500 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரை அதிகரித்து விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் பொதுமக்களுக்கு சில்லறை விற்பனையில் 1 கிலோ தக்காளி 50 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை அதிகரித்து விற்பனையாகிறது. இதே நிலை தொடரும் பட்சத்தில் வரக்கூடிய காலங்களில் இன்னும் தக்காளியின் விலை உயரக்கூடும் என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர்.